கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆம், இந்த 138 சங்கீதத்தின் சில வசனங்கள் மூலமாக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே வார்த்தை ஆங்கிலத்துல யூ கீப் எவ்ரி ப்ராமிஸ் யூ ஹேவ் எவர் மேட் டு மீ. அப்போ இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்காக செய்து முடிப்பாராம். ஏன்னா அவருடைய அன்பு நிலையான அன்பா இருக்கிறது, முடிவில்லாத அன்பா இருக்கிறது. அதனாலதான் அங்க சொல்றாரு, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு முடிவே கிடையாது. அந்த அன்புல இருந்து அவர் ஒரு நாளும் மாறப்போகிறதே கிடையாது. அதனால இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்றைக்கு நம்ம தான் அவர் கரத்தின் கிரியைகளாய் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அவர் எதை தொடங்கினாரோ அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஏதோ செஞ்சு அதை செய்யணும் இதை செய்யணும் இல்ல. அவர் நமக்குள்ள அந்த விருப்பத்தையும் செய்ய வச்சிருக்கிறாரு. அவர் நம்மில் நற்கிரியையை தொடங்கினவர். அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த அதை நமக்குள்ள நம்ம செய்து நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதே சங்கீதத்துல 1 வசனத்துல பார்க்கிறோம், தாவீது கர்த்தரை துதிக்கிற உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஐ தேங்க் யூ லார்ட் வித் ஆல் த பேஷன் ஆஃப் மை ஹார்ட். ஐ வர்ஷிப் யூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். Heaven's mighty ones will hear my voice as I sing my loving praise to you அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றத பார்க்கிறோம். அப்போ அது எதை சொல்லுதுன்னா, நான் அதாவது தேவர்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அங்கே ஏஞ்சல்ஸ்க்கு மத்தியில நான் உங்களை துதிக்கிறேன். அப்போ நம்ம இங்க உலகத்துல துதிக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அங்கே தூதர்களுக்கு மத்தியில நம்ம அவரை துதித்து கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்முடைய துதி அங்க பரலோகத்துல மிகப்பெரிய காரியமா, அது பரலோகத்துக்கு மிகப்பெரிய மேட்டரா இருக்குது. அங்க துதிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம தேவனுடைய அங்க வல்லமையையும் அவர் பெரியவர் என்பதையும் மற்ற சிருஷ்டிகள் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்றதுதான் அவரை துதிக்கிற துதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா தாவீது சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்போ தாழ்மையாய் தேவனை பணிந்து பணிந்து கொள்றத இந்த வசனம் குறிப்பிடுது. அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவருடைய உண்மையின் நிமித்தமும் அவரை துதிப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றார். அப்போ இன்னைக்கு ஆராதனை அப்படின்னா என்ன? அது தேவனுடைய கேரக்டரை நம்ம அறிஞ்சு அவருடைய அன்பையும் உண்மை தன்மையையும் நம்ம அறிஞ்சு அவரை ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்னா, என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத அறிந்து அவரை ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனையா இருக்கிறது. ஏதோ உதட்டளவுல செய்கிறது அது ஆராதனை அல்ல. தேவனுடைய நேச்சரையும் கேரக்டரையும் நன்றாய் அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்பதே உண்மையான ஆராதனையா இருக்குது. இப்படி ஒரு ஆராதனைய நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்க தாவீது அங்க சொல்றத பார்க்கிறோம். அடுத்தது அவர் சொல்றாரு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். அங்க அவர் வார்த்தையை மகிமைப்படுத்துகிறாராம். இன்னைக்கு அவர் அதாவது உலகத்துல எந்த காரியங்கள் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தைய நமக்கு கொடுத்துட்டாருன்னா
அந்த வார்த்தைய அவர் நிறைவேற்றி முடிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா, அதுதான் அவருடைய நேச்சர், அதுதான் அவருடைய கேரக்டரா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா தாவீது சொல்றாரு, "நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்." அங்க பார்க்கிறோம் அவர் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பு மாறாத அன்பு, முடிவில்லாத அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், நம்ம கூப்பிட்ட நொடி பொழுதே அவர் அவர் நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாராம். அங்க அவர்கிட்ட இருந்து நமக்கு பலனும், அங்க நம்பிக்கையும் நமக்கு கடந்து வருதுன்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பலாம் அப்பான்னு நம்ம அவர கூப்பிடுறோமோ, கூப்பிட்ட அடுத்த நொடி பொழுதே அவர் நமக்கு பதில் தருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். இத அறிந்து நம்ம அவர்கிட்ட வேண்டுதல விண்ணப்பத்தையும் செய்யும்போது, நிச்சயம் நம்ம ஜெபங்கள் அத்தனைக்கும் பதில் கிடைக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும், ஏன்னா அவருடைய மேன்மை அவ்வளவு பெரிது. எல்லாரும் உங்க வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் சொல்லி தாவீது அங்க துதிக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு வார்த்தை 6வது வசனம். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவர்னா அவர் வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்கிறார். வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனிதன் தான் தாழ்மையுள்ளவன். அப்படிப்பட்டவன் அவர் நோக்கி பார்க்கிறார். அம்மாரா நம்ம பெருமையுள்ளவர்களாய் அவர் நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னாலே நமக்குள்ளே அங்கே பெருமை இருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப இன்றைக்கு என் அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார், என் அப்பா இதை செய்வான்னு சொல்லி அந்த தாழ்மையுள்ள இருதயத்தோடு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பார்க்கிறோம், அவர் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். நம்முடைய ரொம்ப போராட்டமான சூழ்நிலை, நமக்கு எதிரா எந்த சூழ்நிலைகள் எழும்பி இருந்தாலும் அவருடைய வலது கரம், அது ஒருவேளை பிசிக்கலா, எமோஷனலா, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வலது கரம் ரட்சிக்கிற கரமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை பற்றி எத்தனையோ காரியங்கள் இந்த சங்கீதத்துல அறிந்திருக்கிறோம். அவர் உண்மையின் நிமித்தம், அவர் கிருபையின் நிமித்தம், ஏன்னா என்லெஸ் லவ், அவர் ப்ராமிஸ்க்கு அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கிற தகப்பன் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். அவர் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறவர்ங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். நமக்கு எதிராய் இருக்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் படி இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி அப்பா, நீர் உம்முடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் முடிவே இல்லப்பா. நீர் உண்மையுள்ளவர் தகப்பனே. நீர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீர் அவர்களுக்காக செய்து முடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எதை தொடங்கினீரோ அதை ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.